ஹாய் கைஸ், இன்னைக்கு நாங்கள் ஒடியல் மா புட்டு சத்துமா செய்ய போகிறோம். முதலில் ஒடியல் மா புட்டு செய்வதற்கு செய்முறையை பார்ப்போம். அவித்து வைத்த ஒடியல்மாய் புட்டை குறைந்தது 4-5 மணித்தியாலங்கள் அப்படியே வைக்கணும். பின்பு அதனை திருவலகையில் திருவி எடுக்க வேண்டும். இந்த திருவலகையை நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து எடுத்துனாங்க. உங்களுக்கு வேணும்டா நாங்கள் எடுத்து தருவோம். கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது வச்சா நீங்கள் ஈஸியாக நின்று திருவலாம். இப்போ நாங்கள் துருவி எடுத்த ஒடியல் மாக்குள்ள தேங்காய் பூவை சேர்க்கலாம். அதுடன் சீனியும் சேர்க்கின்றோம். எங்களுக்கு பிரவுன் சீனியும் விருப்பம்னால நாங்கள் அதையும் கொஞ்சம் சேர்க்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நீங்க நல்லாக சேர்க்கவும். எல்லாத்தையும் சேர்ந்து நன்றாக பிசைந்து கொள்ளவும். பின்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைகளாக பிடித்து கொள்ளவும். இதனை பிற்பகலில் அல்லது காலை நேரங்களில் தேநீருடன் சுவையானதாக இருக்கும். மிகவும் சத்தானது, உடம்பிற்கு பலம் தரக்கூடியது. இதனை நீங்கள் வீட்டிலையும் செய்து பார்க்கலாம். அடுத்த தடவை உங்களுக்கு நல்ல சத்தான உணவோட சந்திக்கிறேன். பை.